வியூவர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோ பகுதியில் என்னுடைய பெற்றோர்களை பற்றி சில விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாய் டெய்சி, என்னுடைய தந்தை பலராமா. இவர்கள் இருவரும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய தாய் கேரளம் மற்றும் என்னுடைய தந்தை கர்நாடகா. திருமணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் செங்கல்பட்டில் வசிக்க துவங்கினார்கள். செங்கல்பட்டில் வசிக்க துவங்கும் பொழுது அவர்களுடைய பல்வேறு சூழ்நிலை காரணமாக சிறுவர்கள் காப்பகம் துவங்க வேண்டிய சூழ்நிலை அமைந்தது. அப்படி அவர்கள் துவங்கிய ஃப்ரீடம் குழந்தைகள் காப்பகம் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குழந்தைகள் வந்து பயின்றார்கள். ஒரு வருடத்திற்கு 40 முதல் 50 குழந்தைகள். தற்பொழுது அவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள். என்னுடைய தாய் தந்தையை அவர்கள் டாடி மம்மி என்றுதான் அழைப்பார்கள். பயின்றிருக்கிறார்கள். நான் தற்பொழுது அமெரிக்காவில் இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தையின் பிறந்தநாள் மற்றும் அவர்களின் திருமண நாளில் அவர்கள் எப்பொழுதும் அவர்களை சென்று பார்க்கிறார்கள் மற்றும் நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். இதையெல்லாம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், என்னுடைய குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் செய்த சேவையை பார்த்து அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு குடும்பம் உதவி செய்வதாக முன்வந்தார்கள். அப்படி அவர்கள் செய்த உதவியின் காரணமாக அரசியல்வாதிகள் வாங்க வேண்டிய இடத்தை சேவை செய்வதற்கு வாங்கியதின் ஒரே ஒரு காரணம்தான். அது எந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது என்றால், என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய சகோதரர்களையும் நாங்கள் இழந்து விடுவோம் என்ற அளவிற்கு கொண்டு சென்றது. அவர்கள் அனைவரும் நியூஸ் சேனல் அவற்றையும் தங்கள் கைக்குள் வைத்து கொண்டு எங்களுடன் நிற்பதற்கு நாங்கள் நிற்கதியாய் நின்றோம். அது 40 வருடங்கள் அவ்வளவு எளிதாக கடந்து செல்லவில்லை. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான முரண்பாடுகள் அதிகம் ஏற்பட்டது. பிரிவினைகளும் காணப்பட்டது. 11 வருடங்கள் ஆகின்றன. அந்த 11 வருடங்களில் இழந்தது அதிகம். மீண்டும் சேவையை செய்ய விரும்புகிறோம். பிள்ளைகளாக நாங்கள் என்னுடைய பெற்றோர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய கிருபைகள் இருந்தால் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வாழுங்கள், மற்றவர்களை வாழ விடுங்கள். நான் செங்கல்பட்டில் தான் வளர்ந்தேன். என்னை பார்த்திருப்பீர்கள், ஆனால் என்னுடைய பெற்றோர்களையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். செங்கல்பட்டில் ஃப்ரீடம் குழந்தைகள் என்று பல்வேறு மக்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் வைராகியம் நல்லதுதான். அது நல்ல வைராகியமாக மட்டும் இருந்தால். நான் எப்பொழுதும் பாசிட்டிவான காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த வீடியோ என்னுடைய பெற்றோர்களுக்கானது. அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அவர்கள் இழந்தது அதிகம். அவர்கள் ஒன்றும் இதுவரையில் சேர்த்து வைக்கவில்லை. குழந்தைகளும் மற்றும் அவர்கள் வளர்த்த குழந்தைகளையும் தவிர அவர்கள் இதுவரையில் ஆடம்பரமான வாழ்க்கையை இதுவரையிலும் வாழ்ந்ததில்லை. மிகவும் சாதாரண மக்கள் சாதாரணமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தீங்கை நினைக்காதீர்கள். அது திரும்பவும் நமக்கு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. நன்றி.